எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, குமரகத்தில் இருக்கிற ஒரு அருமையான ரெசார்ட், அதுவும் லேக் வியூ ரெசார்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசார்ட்டோட பேர் பார்த்திங்கன்னா லீலா. இதுதான் இந்த ரெசார்ட்டோட பேர். ரெசார்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா குமரகம், அதாவது கோட்டயம் டிஸ்ட்ரிக் அந்த சைடு ஏரியாவில் வரும். குமரகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா குமரகம் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபேமஸாக இருக்கிறது நம்ம ஹவுஸ் போட்டு, அதுக்கு வேண்டி போவோம். மெயினாக அந்த பேக் வாட்டரில் நம்ம ஹவுஸ் போட்டு போகிறதும், அந்த ஹவுஸ் போட்டில் தங்கி அங்கேயே சமைச்சு கொடுக்குறதும், அதுதான் மெயினாக ஃபேமஸ் ஆனது. அதுவும் இல்லாமல் குமரகத்துலேருந்து நம்ம பீச்சுக்கு போகலாம். அங்கேருந்து 1/2 மணி நேரம் ட்ராவலிங்கில் பீச்சு, அப்புறம் பாதிரா மணல்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதுதான் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆனது. இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த குமரகத்தில் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்குது. குமரகத்தில் பேக் வாட்டர், நம்ம இந்த ரெசார்ட் வியூ பார்த்திங்கன்னா பேக் வாட்டரில் தான் அந்த வியூவே, அருமையான வியூ. இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு, உள்ளே போகிற வழி. நம்ம ரிசப்ஷன்லேருந்து அந்த நம்ம ரெசார்ட்டுக்கு உள்ளே போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா நேச்சர், நல்லா சூப்பராக, நல்ல ஃபுல் மரங்களும். கிளைமேட் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா ஒரு டைம் பார்த்திங்கன்னா நல்ல பீக் ஹீட்டு தான், நல்ல வெயிலாக இருக்கும். அதனால் ரொம்ப ஹீட்டு அந்த டைமில் மேலெலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, வேர்த்து குளிச்சுட்டு தான் போகணும். ஆனால் இது ஒரு நல்ல உங்களுக்கு இந்த லேக் வாட்டர் போட் ஹவுஸில் போகணும், இல்லை போட் ஹவுஸில் தங்கணும். இது இங்கேயே பார்த்திங்கன்னா ஹவுஸ் போட் இருக்குது. தங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வரலாம். இங்கே ஒரு பார்த்திங்கன்னா செஸ் போர்டு மாதிரி இருந்துச்சு, அதுதான் இது. மெயினாக இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ரெசார்ட்டில் இருக்க வியூ தான் அருமையான வியூ. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூலும் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இதுதான் இங்கே இருக்கிற வியூ, நம்ம ரெசார்ட்டோட வியூ. நம்ம அங்கே உள்ளிருந்து வந்தால் இங்கே வரும்போது இந்த வியூ பார்ப்போம். நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் தான், இந்த ஃபுல் பார்க்குறது அந்த ரெசார்ட்டு. நாங்கள் ஆக்சுவலாக ரெசார்ட்டுக்காக நாங்கள் ஃபேமிலியோடு வரல. எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மீட்டிங் இருந்துச்சு. எங்கள் பிஸ்னஸ் ஓனரோட, எங்கள் கம்பெனி ஓனரோட ரெசார்ட்டு தான் இது. ஸோ வந்து இங்கே தான் பிஸ்னஸ் ரிவ்யூ மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வேண்டி வந்திருந்தோம். அப்போ இந்த ரெசார்ட்டை பார்த்து சரி நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம், சப்போஸ் இங்கே வரவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா அவுட் சைடு டைனிங் பார்த்திங்கன்னா அவுட் சைடு தான், நம்ம இன்டோர்லாம் கிடையாது, அவுட்டோர் தான். ஏன்னா வியூ நல்லாயிருக்கும், அதனால் அவுட்டோர்லேயே வச்சுருக்காங்க. இதாங்க ஸ்விம்மிங் பூல். அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் போட்டுன்னு சொல்லுவாங்க, போட் ஹவுஸ் அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் போட்னால் இது பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் அங்கேயே நிற்கிறது தான், ட்ராவலிங் கிடையாது. அங்கேயே உள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே நம்மளுக்கு ரூமும் இருக்குது, ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே உள்ளே நம்மளுக்கு அந்த போட்டில் தங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதில் தங்கலாம். அதே மாதிரி கயாக்கிங் இருக்குது. இங்கேயே நம்ம இவங்களே கயாக்கிங் வச்சுருக்காங்க. இங்கே தான் கயாக்கிங் இறங்குற வழி. இந்த வழியில் நம்ம கயாக் பண்ணலாம். காலையில் வந்துட்டு இன்னும் ஈவினிங் டைம் பண்ணாலும் கூட பண்ணலாம். சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ கயாக்கும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே ஒரு இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம் பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனி கிரேடுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்தே நம்ம ஹவுஸ் போட், அதாவது நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணணும், வேறு மாதிரி நம்ம சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கும் இவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம சொன்னால் அங்கே லோக்கல் இருக்கிற ஹவுஸ் போட் வந்து நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து சுற்றி பார்க்குறக்கும் வழி இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம இந்த உள்ள போட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். போட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த போட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் கண்டிஷன் கிடையாது, ஆனால் நம்ம உள்ளே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. உங்களுக்கு மீட்டிங், அதாவது மெயினாக இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் நடத்துறதுக்கு வேண்டி மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே நிறையா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து இங்கே வந்து ஒரு நாள் இங்கே பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸு, பிஸ்னஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி செட்டப் இந்த முன்னாடியே இருக்குது. இது மீட்டிங் ஹால் மாதிரி. இங்கே சேர் போட்டு அவங்க மீட்டிங் அந்த மாதிரிலாம் நடத்திக்குவாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே செட்டப்பு, ஹோட்டலில் இருக்கிற மாதிரி உள்ளே போகும்போது சைடில் 2 சைடும் ரூம்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழே, அதே மாதிரி டாப் ஃப்ளோர் இருக்குது. ஓகே, இந்த கீழே பார்த்திங்கன்னா கீழே வந்து பின்னாடி வர்றது இந்த பார்க்குறது தான். இங்கே ஒரு டோர் இருக்குது. நம்ம டோர் திறந்தோம், இங்கேருந்து கயாக்கிங் போகிறவங்க கயாக்கிங் இங்கேருந்தும் போய்க்கலாம். ஓகே, இதுதான் பேக் வாட்டர் லேக்கு. இங்கேருந்து நம்ம கயாக் போகிறவங்க கயாக்கிங் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட செட்டப்பு. ஓகேங்களா, பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, நல்ல வியூவாக இருக்கும். இது மேலே போகிற வழி. அங்கே உள்ளே மேலே பார்த்திங்கன்னா மேலே இதே மாதிரி ஃப்ரண்டில் ஒரு உட்கார்றதுக்கு ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. அதே மாதிரி பின்னாடியும் ஒரு பால்கனி வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து உள்ளே போகும்போதே நம்ம ஸ்டெப்பு கிட்ட வர
உட்கார்ற செட்டப் இருக்குது. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணால் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், இருந்த வியூ பார்க்குறவங்க வியூ பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதே மாதிரி உள்ளேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு பின்னாடி பக்கமும் போகும்போது அங்கே ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது, ஆனால் மேலே வந்து க்ளோஸ்ட் தான், மேலே போக முடியாது, மேலே வந்து க்ளோஸ்டு. பாருங்கள், நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போகும்போது இப்படி இருக்கும், ஹோட்டலுக்குள்ளே போனால் இப்படி இருக்கும். அதே மாதிரி ரூம் செட்டப்பு. இங்கே பார்த்திங்கன்னா இது நான் சொன்னேன்ல, அந்த சைடு ஒரு நமக்கு ரெஸ்ட்டு, அதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை வியூ பார்க்கணும், ஈவினிங் டைமில் வியூ பார்க்கணுன்னா அங்கேயும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஹால் கொடுத்துருக்காங்க. இல்லை மீட்டிங் ஏதாச்சும் பண்ணணும், நீங்கள் நைட்டு வந்து டான்ஸ் ஆடலாம், இல்லை உங்களுக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணுன்னா அந்த மாதிரியும் செட்டப்பு இங்கே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக நிறையா ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தால் கூட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இங்கே ரூம் பார்த்துருவோம். ரூம் பார்த்திங்கன்னா காம்பேக்ட்டுன்னு நினைப்போம், ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா டபுள் பெட்டு கொடுத்து ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெட்டு இருக்குது, ஆனால் ரூம் காம்பேக்டாக தான் இருக்கும். பெட்டு நல்லா பெருசாக நல்லா சூப்பராக இருக்குது. சின்னதாக காம்பேக்டாக உங்களுக்கு தங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த வியூ பார்க்கணுன்னா வியூ பார்த்துக்கலாம், நம்ம ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ஃபுல் ஏசி தான், நல்லா அருமையாக இருக்கும். ஆனால் என்னென்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீனஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு ஏர் பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் ஏசி இருக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு எதுனா அவுட்டோர் ஏர் பார்த்தா வராதனால உங்களுக்கு அடைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது உங்கள் இஷ்டம், நம்ம எடுக்கிறனா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் நான் அதோடய ஃபீலிங் சொல்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம்னும் சின்னதாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா உள்ளே இருக்கிற ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம இந்த போட்டுக்குள்ளே இருக்கிற வசதி. போட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, மற்றபடி எல்லாம் சூப்பர் தான். இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமோட, அதாவது நம்ம ரெசார்ட்டோட வியூ. ரெசார்ட்டு கீழே ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூமில் தான் இது. டபுள் பெட்டு உள்ளே வந்து இப்போ ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கே லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் லைட், நம்ம உள்ளே போகும்போது என்ட்ரி பண்ணும்போது எல்லாம் சுவிட்ச் ஆன் ஆயிரும். ஓகே, அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது ஆஃப் ஆயிரும். இந்த ரூம் செட்டப்பு. ரூம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. பெட்டு இந்த மாதிரி நல்லா பில்லோ எல்லாமே அருமையாக இருந்துச்சு. இங்கே ஒரு 2 வியூ இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நார்மல் வியூ, ஒரு கார்டன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கவுச்சும் கூட இருக்குது. நம்ம வந்து சப்போஸ் 2-3 பேர் வந்தோம்னு சொல்லிட்டால் அங்கேயும் கூட அந்த கவுச்சிலும் கூட படுத்துக்கலாம். இதான் நம்ம இன்னொரு வியூ பார்த்திங்கன்னா இங்கேருந்து டோர் திறந்து போனால் நம்ம கரெக்டாக ஸ்விம்மிங் பூல், அப்புறம் அந்த லேக் வியூவுக்கு தகுந்த மாதிரி வியூ. முன்னாடி ஒரு சேர் இருக்குது, நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை வியூ பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாம். இது மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா ப்ளசண்ட்டாக உட்காரணும். அதாவது மூணாறு அந்த மாதிரி செட்டப் கிடையாது. கூலிங் வந்து இந்த டிசம்பர் டைம், நவம்பர் டைம் மேபி நைட்டெலாம் நல்லாயிருக்கும். மற்றபடி டைம் வந்தால் வெயில் தான். ஆனால் நீங்கள் இந்த வியூ, இந்த போட்டு ஹவுஸ் போட்டுக்கு போகணும், அந்த மாதிரி சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த ரெசார்ட்டுக்கு வரலாம். கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதல்னு சொன்னால் நார்மல் நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற விட இங்கே கொஞ்சம் ஹைக்கு தான், அதிகம்தான். நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த நம்பரும் இதோட லொக்கேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா நைட் லேம்பு. ஏன்னா இந்த வேறு ஒரு ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நைட் லேம்பு, சுவிட்சு எல்லாமே பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டு, ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. நைட் லேம்பு, நம்ம ரீடிங் லேம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமோட இது. அதே மாதிரி நார்மலாக நம்ம டீ கட்டில், அப்புறம் லாக்கரு, அதே மாதிரி லாக்கர் இருக்குது, ஃபெசிலிட்டி இருக்குது, கப்போர்டு ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது உள்ளே. ஓகேங்களா, இங்கே பார்த்திங்கன்னா வியூ, நம்ம இந்த ஹவுஸ் போட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஹவுஸ் போட்டு போகும். இங்கேருந்து நம்ம உட்காந்து சேரில் ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த மரத்துக்கடியில் உட்காந்து பார்த்துக்கலாம். நிறையா ஹவுஸ் போட்டு அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குது. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹவுஸ் போட்டுக்கு போகணும், சப்போஸ் இங்கேருந்தே போகணுன்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் போன ஒரு போட் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் ஜஸ்ட்டு போனோம். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இதுதான் பாதிராமணல்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட். அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour ட்ராவல். அங்கே போனால் இந்த பாதிராமணலுக்கு போனீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு தீவில் பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடுக்குள்ளே நடுவில் ஒரு நடக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. டிக்கெட் ஏன்னா கவர்மெண்ட் இது பண்ண நடத்துகிறது தான். டிக்கெட் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா. நம்ம உள்ள பிளாஸ்டிக் அலோடு கிடையாது. நம்ம ஏதாச்சும் பாட்டில் கொண்டு போனாலும் அங்கேயே முன்னாடி வச்சுருவோம். ஏன்னா இப்போது பராமரிப்பு ஓரளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உள்ளே சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். இன்னொரு ஐலாண்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இது ரொம்ப பெருசாக ஒன்று எதிர்பார்த்துட்டு போக வேண்டாம்.
காடு தான் ஃபுல்லாக. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. அப்புறம் இது வந்து இடையில அந்த ஊஞ்சல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஆடிக்கலாம். உள்ளே போய் காடுக்குள்ளே சுற்றி பார்க்குறதா கூட நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ரொம்ப உள்ளே போகணுன்னு நான் சொல்லலை. பட் பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்டு அந்த ஃபீல் வரணுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம். ஓகே, இந்த மாதிரி காடு உள்ளே பார்த்திங்கன்னா உள்ள காடு அந்த மாதிரி ஒரு செட்டப் தான். வேறு பெருசாக ஒன்றும் இவங்க இது பண்ணல. ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது. நீங்கள் ட்ரீ ஹவுஸுக்கு மேலே போய் ஃபோட்டோ எடுக்கிறனா எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் இந்த பாதிராமணலோட செட்டப்பு. இது தனியாக வீடியோ கூட இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும் கூட பார்த்துட்டு கூட நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து கூட நீங்கள் போட்டு வச்சு லோக்கலாக போட்டு வச்சும் கூட போகலாம். நீங்கள் போட்டிங் போகும்போதே அங்கேயே ஸ்பீட் போட்டு அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ், அதாவது அங்கே லோக்கல் இருக்கவங்க நீங்கள் ட்ராவல் பண்ணணும், உங்களுக்கு ஸ்பீட் போட்டில் போகணும் கூட அங்கே வருவாங்க. வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கும். ட்ரீ ஹவுஸில் மேலே ஏறி வியூ கூட பார்த்துக்கலாம். ஓகே, இதான் அந்த பாதிராமணலோட ஒரு வீடியோ. இது பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட இது ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரெடிஷ்னல் கேரளா ஃபுட் வேணும்னா கண்டிப்பாக இங்கே நல்லா அருமையாக கொடுப்பாங்க. இந்த செம்மீன் மெயினாக அந்த மீன் ஃபிஷ்ஷு அதில் சூப்பராக இது பண்ணுறாங்க. எல்லாமே அருமையாக இருக்கும். நாங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, ஸ்விம்மிங் பூல் அருமையாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து வியூ பார்க்குற நைட்டு அதுதான் மெயினாக அந்த வியூவே. நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அருமையாக அந்த வியூவை பார்த்துட்டு நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாருங்கள் இதான் ஸ்விம்மிங் பூலோட வியூ. இங்கேருந்து அப்படியே ரெசார்ட்டும் அங்கேருந்து பார்க்கும்போது நல்ல லேக் வியூ ரெசார்ட்டும் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் குமரகம் போகணும், இந்த மாதிரி ஹவுஸ் போட்டுக்கு போகணுன்னா இங்கே நீங்கள் ரெசார்ட்டில் போய்ட்டும் கூட போகலாம். நல்ல ஒரு ரெசார்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.